அன்புக்குரிய இறைமக்களை, குறிப்பாக மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இரண்டாவது கருத்துரை பகுதி. கடந்த முதல் கருத்துரை பகுதியில் திருவழிபாடை பற்றிய பொதுவான கருத்துக்களை பார்த்தோம். அந்த பொதுவான கருத்துக்களில் இரண்டாவதாக திருவழிபாட்டினுடைய உட்கூறுகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது திருப்பலி, அருள் அடையாளங்கள், திருப்புகழ் மாலை, நான்காவதாக அருள் வேண்டல் குறிகள் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதில் திருப்பலி பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம், உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் திருப்பலியில் காணப்படுகின்ற 4 சடங்குகள் பகுதிகளை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்கவில்லை. திருப்பலியினுடைய மேன்மையை, முக்கியத்துவத்தை, சிறப்பை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். முதல் கருத்துரை பகுதியில் எனக்கு உதவி செய்வதற்காக வேதின் நண்பர் சுதந்திரராஜ் உதவி செய்தார்கள். என்னோடு சில பகுதிகளை எல்லாம் வாசித்து உங்களுக்கு விளக்குகள் தந்திருந்தார்கள். இந்த இரண்டாவது பகுதிக்கு வேதின் நண்பர் திரு தமிழ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். அதோடு கூட நாங்கள் இருவரும் உங்களையும் இந்த இரண்டாவது பகுதிக்கு அன்போடு அழைக்கின்றேன், வரவழைக்கின்றேன். இந்த இரண்டாவது பகுதி எதை பற்றியதாக இருக்கிறது என்று சொன்னால், அருள் அடையாளங்களை பற்றி இருக்கிறது. அதை பற்றிய விளக்கத்தை உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இந்த அருள் அடையாளங்கள், அதனுடைய சிறப்பு என்ன, அதில் காணப்படுகின்ற மகத்துவம் என்ன, அதில் யாரெல்லாம் பணிபுரிகின்றார்கள், என்னென்ன விளைவுகள் எல்லாம் கிடைக்கின்றன, என்ன நன்மைகள் நாம் பெறுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இனி பார்க்க இருக்கிறோம். எனவே தாய் திரு அவை 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருவழிபாடு என்ற அந்த கொள்கை திரட்டில் அருள் அடையாளங்களுக்கு என்றே ஒரு தனி பாட பகுதியை வகுத்து தந்திருக்கிறது. அதனால இன்னைக்கு இந்த அருள் அடையாளங்கள் பற்றி நான் சில விளக்கங்களை செல்வதற்கு முன்னதாக தாய் திரு அவனுடைய படிப்பினைகளை நம்முடைய மனதுக்குள் கொண்டு வருவோம். இதுதான் அருள் அடையாளங்கள், இதுதான் அதனுடைய சிறப்பு அம்சம் என்று தெரிந்து கொண்டால் படிப்படியாக நாம் ஒவ்வொரு பகுதிக்குள் செல்கின்ற பொழுது உங்களுக்கு இன்னும் ஆழமானதாக கருத்துக்கள் உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இப்பொழுது நம்முடைய நண்பர் திரு தமிழ் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் சங்கம் தருகின்ற அருள் அடையாளம் பற்றிய பகுதி இப்பொழுது நமக்கு வாசித்து தருகின்றனர். அருள் அடையாளங்கள் கொண்டுள்ள குறிக்கோள்கள் கீழ்வருவன: மக்களை தூய்மையாக்கல், கிறிஸ்துவின் உடலை உருவாக்கி வளர்த்தல், இறுதியாக கடவுளுக்கு வழிபாடு நல்குதல். மேலும் அடையாளங்கள் என்ற முறையில் அவை அறிவுரை வழங்கும் அலுவலையும் கொண்டுள்ளன. அருளடையாள கொண்டாட்டங்களுக்கு நம்பிக்கை முன்னதாகவே தேவை என்பது மட்டுமல்ல, அக்கொண்டாட்டங்கள் சொற்களாலும் சடங்குகளாலும் நம்பிக்கையை பேணி வளர்க்கின்றன, உறுதிப்படுத்துகின்றன, வெளிப்படுத்துகின்றன. எனவே இவை நம்பிக்கையின் அருளடையாளங்கள் என அழைக்கப்படுகின்றன. உண்மையாகவே இவை அருளை வழங்குகின்றன. மேலும் இதே அருளை நம்பிக்கை கொண்டோர் பயனுடன் பெறவும், கடவுளை முறையாக வழிபடவும், அன்பை செயல்படுத்தவும் சிறந்த வகையில் அவர்களை அருளடையாள கொண்டாட்டங்கள் தயாரிக்கின்றன. ஆகவே அருளடையாளங்களை நம்பிக்கை கொண்டோர் எளிதில் புரிந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்வை வளர்ப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்டுள்ள இவற்றை மிக்க ஆவலுடன் அடிக்கடி பெறுவது மிகவும் வேண்டற்பாலது. நன்றி இங்கே வாசித்ததுக்கு. இப்பொழுது அன்பு மக்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த அருமையான பகுதி அருள் அடையாளங்களுடைய தன்மை என்ன என்பதை எடுத்துரைத்திருக்கின்றது. இதுல மிக சிறப்பாக என்ன நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அருள் அடையாளங்கள் எத்தகைய முக்கியத்துவம் கொண்டவையாக இருக்கின்றன, அவற்றை செயல்படுத்துபவர்கள் யார், பெற்றுக்கொள்கின்றவர்கள் யார், யார் அதிகமாக பயன்பெறுகின்றார்கள், என்னென்ன நிலைகளில் எல்லாம் நாம் இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையே நமக்கு அருள் அடையாளங்கள்னா என்ன,
என்பதை புரிந்து கொண்டு இன்னும் சிறப்பாக நம்முடைய கோவில்களில் அருள் அடையாள கொண்டாட்டங்களில் சிறப்பாக பங்கு பெறுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வாசிக்க கேட்ட அந்த பகுதியை இன்னும் சற்று ஆழமாக அழுத்தம் திருத்தமாக உங்களோடு பகிர்ந்து விருப்பப்படுகின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அருள் அடையாள கொண்டாட்டங்களுடைய குறிக்கோள்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 3. ஒன்று, தூய்மையாக்குதல். யாரை தூய்மையாக்குதல்? யார் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களை தூய்மையாக்குதல் என்றுதான். இந்த தூய்மையாக்குதல் இந்த குறிக்கோளை சொல்லுகின்ற பொழுது நிச்சயமா உங்களுக்கு மனதுக்குள் வர வேண்டும். திருவழிபாட்டினுடைய நோக்கங்கள் 5 நோக்கங்களை ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதில் 2வது நோக்கம் என்னவென்று பார்த்தால் மனிதன் புனிதம் அடைதல். இதுதான் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் மனிதனை தூய்மைப்படுத்துவதுதான் அருள் அடையாள கொண்டாட்டங்களுடைய முதன்மையான குறிக்கோளாகவும் இருக்கிறது. ஆனால் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடவுள் மாட்சிப்படுத்தப்படுதல். நாம் கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக கடவுள் நம்மை புனிதம் அடை செய்கிறார். எனவே அருள் அடையாள கொண்டாட்டத்தினுடைய அந்த குறிக்கோளை பார்க்கின்ற பொழுது மக்களை தூய்மை ஆக்குதல் என்பது சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. 2வது பார்த்தால் இந்த அருள் அடையாள கொண்டாட்டங்களின் வழியாக இந்த கிறிஸ்தவ மக்கள் என்ற அருமையான உயிருள்ள கட்டடத்தை கட்டி எழுப்புதல். அதனால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுக்கு என்று அல்ல, மாறாக ஒரு கட்டடம் என்று சொல்கின்ற பொழுது அது பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் பல. எனவே பலரும் உள்ளாக்கப்படுகின்றோம். எனவே பலரும் நாம் அருள் அடையாள கொண்டாட்டத்தில் பங்கு பெறுகின்றோம். எனவே நாம் ஒரு முழுமையான கட்டடமாக உயிருள்ள கட்டடமாக எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் இந்த குறிக்கோளாகவும் இருக்கிறது என்பதை அருள் அடையாளங்களுடைய சிறப்பு அம்சத்தில் நாம் பார்க்கிறோம். 3வது பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு வழிபாடு நல்குதல். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துல இந்த குறிக்கோள் சற்று மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் முதலாவது பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு மாற்றி, 2வது பார்த்தால் மனிதன் புனிதம் அடைதல். இங்க 3வது இறுதியாக ஒரு கிளைமாக்ஸா கொண்டு வர்றாங்க. மனிதனை தூய்மைப்படுத்தணும், எல்லாரையும் கட்டி எழுப்பணும். அவ்வாறு கட்டி எழுப்பப்பட்ட மக்கள் கடவுளை நோக்கி மன்றாடும், கடவுளை நோக்கி புகழும், கடவுளுக்கு ஆராதனை செலுத்தணும் என்ற இன்னொரு வரிசையாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் தந்திருக்கிறது. இதுல இது தவறும் இல்லை. ஆனால் குறிக்கோள்கள் என்ன என்பது தெளிவாக நாம் இங்கு பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த அருள் அடையாள கொண்டாட்டங்கள்ல எவையெல்லாம் அடங்கியிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது சொற்கள், சடங்குகள், அதாவது பொருட்களும் ஜெபங்களும், மேட்டர் அண்ட் ஃபார்ம். பொருட்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் அருள் அடையாள கொண்டாட்டங்களுக்கு தேவை அல்லது அருள் அடையாள கொண்டாட்டங்களுக்கு பொருட்கள் முக்கியமானவை, அதோடு கூட ஃபார்ம், அதாவது பிரேயர், அதாவது இறைவேண்டல், இவையும் முக்கியமானது தேவை. எனவே இந்த 2ம் உள்ளடக்கியதுதான் அருள் அடையாள கொண்டாட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருள் மட்டும் இருந்து மன்றாட்டை விட்டு விடுவதோ, மன்றாட்டு மட்டும் இருந்து பொருளை தவிர்ப்பதோ அருள் அடையாள கொண்டாட்டமாக இருக்க முடியாது. 2ம் இணைந்து செல்ல வேண்டும் என்பதையும் இங்கு நாம் பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்கின்ற பொழுது இந்த அருள் அடையாளங்கள் நம்பிக்கையாளர்களின் கொண்டாட்டங்கள், நம்பிக்கையின் அருள் அடையாளங்கள். நம்பிக்கை இல்லாம கண்டிப்பாக அருள் அடையாள கொண்டாட்டத்தில் நாம் பங்கு பெற முடியாது, அருள் அடையாளங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லது அருளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். எனவேதான் இவை நம்பிக்கையின் அருள் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னா, இதன் வழியாக நாம் பயன் பெறுவது மட்டுமல்ல, தனிப்பட்ட மனிதனுக்கோ அல்லது குழுமத்திற்கோ பயன் கிடைப்பது மட்டுமல்ல, மாறாக கடவுளை வழிபடணும், பிறரை அன்பு செய்யும். எனவே இந்த அம்சங்களும் அருள் அடையாள கொண்டாட்டங்கள்ல இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் எப்பொழுது பெற வேண்டும் என்பதற்கும் அல்லது எப்படி பெற வேண்டும் என்பதற்கும் இந்த கடைசியாக வாசிக்கப்பட்ட அந்த வரி சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஆவலுடன் பங்கேற்க வேண்டும், அடிக்கடி பங்கேற்க வேண்டும். சரிதானா? அதனால ஏனோதானோ என்ற ஒரு பங்கேற்பு சரியானது அல்ல, அல்லது என்னைக்காவது ஒரு தடவை, வருடத்திற்கு ஒரு தடவை, வாழ்நாள்ல ஒரு தடவை என்பது கிடையாது. அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்பது அல்ல, மாறாக எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றனவோ அப்பொழுதெல்லாம் அருள் அடையாள கொண்டாட்டங்களில் அடிக்கடி பங்கேற்பதுதான் மிக சிறப்பானது.
எனவே ஒட்டுமொத்தமாக இந்த அருளடையாள கொண்டாட்டங்களை பற்றி ஒரு சிறிய முன்னுரை உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் கூட தொடர்ந்து அருள் அடையாளங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக அடையாளங்களை பற்றி ஒரு சில விளக்கங்கள் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு அருளடை கொண்டாட்டத்திலும் பொருட்கள் இருக்கின்றன, சடங்குகள் இருக்கின்றன, ஆட்கள் இருக்கின்றார்கள். எனவே இவை எல்லாமே அடையாளங்கள், சிறு சிறு அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் என்ன பொருளை தருகின்றன? விவிலியத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகின்றன, அல்லது நம்முடைய கிறிஸ்துவ மதத்துக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன, இந்த அடையாளங்கள் தருகின்ற அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை பற்றி நான் பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். அதனால இப்போ உங்களோட பயிர்வுகள் இருக்கப்படுவது என்னவென்றால் அடையாளங்களை பற்றி தெரிந்து கொள்ளும். இப்போ பொருள் என்னென்ன பொருள்கள் எல்லாம் நம்முடைய மனதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் நினைச்சு பார்க்கிறேன். கிஃப்ட்ஸ், எழுது பொருட்களாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், அல்லது சில மார்பிள் கிஃப்ட்ஸாக இருக்கலாம், பழுங்கு கொடைகளாக இருக்கலாம், பரிசுகளாக இருக்கலாம். இப்படி பொருட்கள் அடையாளங்களாக இருக்கின்றன. பூக்கள் அல்லது புத்தகங்கள், இவைகள் எல்லாமே அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எதை குறிக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், அந்த மனிதன் பிறரில் கொண்டிருக்கின்ற பற்று, பாசம், அன்பு, இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்றன இந்த பொருட்கள். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது வார்த்தை. சில நேரம் இன்சொல் சொல்லும், இனிமையான சொற்களை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வன்சொல் பயன்படுத்துகிறோம், அதாவது துன்பம் தருகின்ற, துயரம் தருகின்ற, சோகத்தை ஏற்படுத்துகின்ற சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது இன்சொல்லாக இருக்கலாம், வன்சொல்லாக இருக்கலாம். அதை கேட்கின்ற பொழுது அவை ஒன்றை அடையாளப்படுத்துகிறது, பேசுகின்ற வரை அடையாளப்படுத்துகிறது. இந்த மனிதன் இப்படிதான் பேசுவார், இந்த மனிதன் இந்த மாதிரி நல்ல வார்த்தையை பேசக்கூடியவர் அல்லது கடும் சொற்களை பயன்படுத்துகிறவர் என்று சொற்கள் அடையாளப்படுத்துகின்றன. மூன்றாவது பார்க்கின்ற பொழுது உடல் நிலைகள். இப்ப நான் உங்களுக்கு சில நேரங்களில் நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒருவேளை உங்களை பார்க்கல, நீங்க இப்ப கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறீங்களா, தூங்குறீங்களா எனக்கு தெரியும். ஒருவேளை நான் மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது சில நேரங்கள் சிலர் தூங்கலாம், அல்லது சில ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது மாணவ தூங்கலாம், கொட்டாய் விடலாம். இவையும் அடையாளப்படுத்துகின்றன. என்ன அடையாளப்படுத்துகின்றன? ஏதோ ஒன்றை கேட்கின்றவர், பார்க்கின்றவர் சொல்கிறார். ஆனால் உடல் நிலைகளும் அடையாளப்படுத்துகின்றன. சில நேரங்கள் பெரியவங்க போயிட்டு இருப்பாங்க, இளைய சமுதாயம் அல்லது சின்ன பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள், அவருக்கு வேண்டாதவர்கள் என்ன செய்யலாம்? காலுக்கு மேல் கால் போடணும்னு சொல்லுவோமே. அப்போ இது எந்த செயல் இன்னொன்றை வெளிப்படுத்துகின்றது, இன்னொன்றை மறைமுகமாக எடுத்து சொல்கிறது. அல்லது ஒரு பெரியர் போறார், காலுக்கு மேல் கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, அவரை பார்த்த உடனேயே ஒரு தங்களை சரி செய்து கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். இவையும் ஒன்றை அடையாளப்படுத்துகின்றன, ஏதோ ஒன்றை சொல்லுகின்றது. மரியாதை அல்லது மரியாதையின்மை, இவற்றையெல்லாம் அடையாளப்படுத்துவதில் பார்க்கிறோம். உடலின் நிலைகள் கூட அடையாளங்களாக இருக்கின்றன. நான்காவது பார்க்கின்ற பொழுது கட்டிடங்கள், சிலைகள். தாஜ்மஹால் ஒரு அன்பின் சின்னம் என்பதை நாம் எல்லோருமே கற்றறிந்திருக்கிறோம். அல்லது சில சிலைகள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சமூக சேவகர்களாக இருக்கலாம், அல்லது நற்பணி செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது பல திருத்தந்தையர்கள், அருள் பணியாளர்கள், இவர்களெல்லாம் கூட நினைவு கூர்ந்து சில சிலைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இவையும் அடையாளப்படுத்துகின்றன, ஏதோ ஒன்றை சொல்கின்றன என்பதை பார்க்கணும். அடுத்த சில நிகழ்வுகள் என்று சொல்கின்ற பொழுது சர்வ சமய கூட்டம் என்று வைத்துக் கொள்ளும். இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது சொல்லி பார்த்தால் மனித நேயம், மனித சமுதாயத்திற்குள் ஏற்படக்கூடிய ஒற்றுமை, மத நல்லிணக்கம். எனவே இந்த வகையான கூட்டங்கள் கூட சிலவற்றை அடையாளப்படுத்துகின்றன. இப்போ ஆட்கள் எடுத்துக்கொள்வோம். சில நேரங்கள் சில ஆளை பார்த்த உடனேயே மரியாதைக்குரிய ஒரு ஆளாக இருக்கலாம், அல்லது சில ஆட்களை பார்த்த உடனே டேக் டைவர்ஷன், ஒருவேளை அவங்க பார்க்காம போய்விடுவோம். அப்போ அந்த ஆளே ஒரு செயலை, ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். எனவே
நாம் அருளடையாள கொண்டாட்டங்கள் நிகழ்த்துகின்ற சிறப்பு அம்சங்களை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த அடையாளங்கள் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கின்றன என்று பார்த்திருக்கிறோம். எனவே ஒவ்வொரு பொருள், ஒரு நிகழ்வு, ஒரு ஆள், ஒரு கட்டடம் அல்லது வார்த்தை, உடல்நிலைகள், இவை எல்லாமே ஏதோ ஒரு பொருளை தந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதுதான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் அல்லது அடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறோம். எப்படி கடவுள் சில அடையாளங்களை பயன்படுத்தியிருக்கிறார். கடவுள் கூட அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த அடையாளங்கள் எதற்காக பயன்படுத்தின என்று பார்த்தால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தான் யார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக, தனக்கும் மனிதனுக்கும் இடையே என்ன உறவு இருக்கிறது, எத்தகைய உறவு ஏற்பட வேண்டும், அந்த உறவு மீண்டும் கட்டப்பட வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்று கடவுள் சில அடையாளங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதன் வழியாக மனிதனுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்னென்ன அடையாளங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சில உதாரணங்கள் சொல்றேன். பாறையிலிருந்து நீர், அந்த நீரின் வழியாக கடவுள் தன்னுடைய அன்பை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததா காற்று. இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால் உணவு, மன்னா பொழிந்திருக்கிறார். ஒரு அடையாளம். மக்களுக்கு அவருடைய பசி ஆற்றக்கூடிய கடமை தனக்கு உண்டு, உரிமை தனக்கு உண்டு, அந்த பொறுப்பு தனக்கு உண்டு என்று உணர்ந்தவராக கடவுள் அந்த உணவு அளிக்கின்றார். அடுத்ததா பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் இந்த பாலைவனத்தில் எல்லாம் அவர்கள் நடத்தி வருகின்ற பொழுது மேகத்தூணை உருவாக்கி இருக்கிறார், நெருப்பு தூண்களை உருவாக்கி இருக்கிறார். இவைகள் எல்லாமே கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்கள். இன்னும் சொல்ல போனால் கடவுள் தன்னுடைய உடன்படிக்கை என்ற ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். இது இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். தொடக்க நூல் 9:12-13. இதுவும் ஒரு அடையாளம் தான், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளம். என்னன்னு வாசிக்க கேட்போம். அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். இப்போ உடன்படிக்கையின் அடையாளம், உடன்படிக்கை என்பது மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு பாலம் எப்பொழுதுமே நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை எடுத்துக்கொள்கின்ற ஒரு சிறப்பான முயற்சி. அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த வானவில் ஒரு அடையாளம், அவருடைய அன்பின் அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளம். எனவே இதே இதை நம்ம புதிய ஏற்பாடு வருகின்ற பொழுது அது உண்மையான இன்னும் சிறப்பான ஒரு அடையாளம் என்னென்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த புதிய உடன்படிக்கை, அவருடைய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. எனவே அவற்றுக்கு நாம் கண்டிப்பாக பிறகு செல்ல இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை மட்டும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இரத்தமும் ஓர் அடையாளம். இது எதை குறித்த அடையாளம் என்பதை பார்ப்போம். விடுதலை பயண நூல் 12:7-13 என்ன சொல்கின்றன என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்த இரத்தம் ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை பாதுகாப்பதற்கு கடவுளை எடுத்துக்கொள்கின்ற ஒரு அரிய முயற்சி. எனவே இந்த இரத்தம் புதிய ஏற்பாட்டு வருகின்ற பொழுது மீட்பின் அடையாளமாக, கிறிஸ்துனுடைய இந்த நமக்கு தருகின்ற விடுதலை அடையாளமாக இருக்கிறது அவருடைய இரத்தம். இங்க விலங்கினுடைய இரத்தம் ஒரு முன் அடையாளம் என்று நாம் பார்க்கிறோம். இதை பற்றி இன்னும் சற்று ஆழமாக வருகின்ற ஒவ்வொரு அருளுடைய கொண்டாட்டத்தினுடைய சிறப்பம்சத்தில் பார்க்கின்ற பொழுது இதை பற்றி அநேகமாக பார்ப்போம். ஆனால் இப்பொழுது இரத்தமும் ஓர் அடையாளமாக கடவுளுடைய பாதுகாக்கும் அன்பை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம். எனவே அடையாளங்களை கடவுள் பயன்படுத்தினார் அன்பை வெளிப்படுத்த மட்டுமல்ல, கடவுள் தன்னுடைய
சினத்தை, கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் சில அடையாளங்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், விடுதலை பயண நூல் 7-11 வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு 10 வகையான பெருந்துன்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 10 வகையான பெருந்துன்பங்களும் கடவுளுடைய கோபத்தை காட்டுகின்ற அடையாளங்களாக இருக்கின்றன. அவை என்னங்கிறது இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். 1. தண்ணீர் இரத்த மயமாதல். 2. தவளைகள். 3. கொசுக்கள். 4. ஈக்கள். 5. கால்நடை சாவு. 6. கொப்புளங்கள். 7. கல்மலை. 8. வெட்டுக்கிளிகள். 9. காரிருள். 10. தலைமகன் சாவு. இந்த 10 வகையான பெருந்துன்பங்களும் அடையாளங்கள் தான். கடவுள் பயன்படுத்திய அடையாளங்கள், அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற அடையாளங்களாக இருக்கின்றன. எனவே கடவுளும் சில அடையாளங்கள் வழியாக மனிதனோடு பேசியிருக்கிறார் என்பதை பார்த்தோம். எனவே இந்த ஒரு கருத்துரை பகுதியை நான் இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். முதல்ல அருள் அடையாளங்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதனுடைய தன்மை என்ன. ஆனால் இந்த அருள் அடையாளங்கள்ல அதிகமாக பயன்படுத்தப்படுபவை அடையாளங்கள், சில பொருட்கள், சில ஜெபங்கள், இவைகள் எல்லாமே இருக்கின்றன. எனவே இந்த சாதாரணமாக அடையாளங்கள் என்று வருகின்ற பொழுது கடவுளும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக சிலவற்றை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த அடையாளங்கள் தருகின்ற மிக முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய எண்ணம், இலக்கு, குறிக்கோள் என்ன என்பதை நாம் அறிய வருகிறோம் ஒவ்வொரு அடையாளத்தின் வழியாக. எனவே இந்த பகுதியை பொழுது சற்று நிறைவு கொண்டு வந்து இனி அடுத்த ஒரு பகுதிக்கு இதனுடைய தொடர்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். எனவே உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. கேள்வி எண் 1. அருளடையாளங்களின் குறிக்கோள்கள் யாவை? கேள்வி எண் 2. கடவுள் தம் அன்பை வெளிப்படுத்த தந்த அடையாளம் எது? கேள்வி எண் 3. கடவுள் தம் பாதுகாப்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக இஸ்ரேல் மக்களுக்கு தந்தது என்ன? கேள்வி எண் 4. கடவுளின் கோபத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்கள் எவை? இனியவர்களே, இக்கருத்துரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எமக்கு சரியான விடை எழுதி அனுப்ப வேண்டிய அஞ்சல் முகவரி: இயக்குனர், நற்செய்தி நடுவோம், பத்திநாதபுரம், தூத்துக்குடி 628008. மின்னஞ்சல் முகவரி gnctuty@gmail.com.